Okay. Hi, hello everyone. Welcome to Arisotech. So, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா we have to see a method. So, method அப்படின்ற பார்க்குறப்போ in every day we have to using some other methods. So, methods அப்படின்னு பார்க்கும்போது நான் பண்ற ஒரு ஆக்ஷனுமே எதுல கன்சிடர் ஆயிடும்னா மெத்தட்ல தான் கன்சிடர் ஆயிடும். ஸோ ஒரு ப்ரோக்ராம்னு எடுத்துட்டீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு எடுத்துட்டீங்கன்னா டாப் டு பாட்டம் நீங்க ஒரு ஆக்ஷனை கொடுக்கணும்னா டெஃபினட்டா என்ன தேவைன்னா we need a method. ஸோ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கான்செப்ட்ல பார்த்துருப்போம். ஸோ நம்ம ஒர்க் பண்ணும்போதும் பார்த்துருப்போம். ஸோ எப்படி ஒரு மெத்தடை கிரியேட் பண்றது, எப்படி ஒரு கால் பண்றது அண்ட் எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் டிஃபைன் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை மெத்தட் மூலமா பார்க்கலாம். ஸோ மெத்தட் சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைக் ஒன் வாஷிங் மிஷின் வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஒர்க்கை ஈஸியரா மாத்துது. ஓகே, ஸோ லைக் அதில் நான் ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ்ல என்ன பண்ணிடுறேன், அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அண்ட் ஐ வில் பி வாஷ் தி க்ளோத்ஸ். ஸோ க்ளோத்ஸ் வாஷ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஐ வில் பி க்ளோஸ் தட் ஆல் ப்ராசஸ். தென் வென் வேர் ஐ நீட் சம்வேர், ஸோ நான் இங்கே எனக்கு எடுத்துட்டு போகணும், இங்கே எடுத்துட்டு போகணும் அப்படின்னும் போதே நான் என்ன பண்ணிக்கலாம், அதை பிக் பண்ணி கொண்டு போய் அங்கே வச்சு என்ன பண்ணிக்கலாம், க்ளோத்ஸை வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸை கொடுக்கறது தான் யாருன்னா மெத்தட். என்னோட ப்ரோக்ராம்ல நான் எங்க வேணா கூட என்ன பண்ணலாம், ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வைல் ஐ ரீயூஸ், ஸோ நான் எனக்கு தேவை, நான் டாப்ல ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ணிட்டு அந்த ப்ராசஸை நான் கால் பண்ணிக்கிறேன், இல்லை எனக்கு பாட்டம்ல ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ்ல எனக்கு அந்த மெத்தட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், எங்க வேணாலும் கால் பண்ணிக்கலாம். ஸோ மெத்தட் என்னும் போது நான் என்ன பண்றேன், அதில் ஒரு டம்ப் ஆஃப் கோட் என்ன பண்றேன், இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஆஃப்டர் தட் இட் ஷுட் ரன். ஸோ நான் எங்க கால் பண்றேன்னா அந்த இடத்துக்கு என்ன பண்ணும், அதோட பெர்ஃபார்மன்ஸை பண்ணும். ஸோ மெத்தட்னு பார்க்கும்போது there are two types of method. ஒன்னு யூசர் டிஃபைன்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று இன்பில்ட்னு சொல்லுவாங்க. ஸோ மெயின் திங் we should understand the user defined. Actually ஒரு டெவலப்பரா as a user நம்ம என்ன பண்ணுவோம்னா we have to create some method with particular name. So for example ஒரு calculator எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன். So I have to create a calculator. Calculatorல there are lots of actions. So action பார்க்கும்போது add, sub, multiplication, division and modulo, lots of process. அப்போ எனக்கு அந்த ரெண்டு நம்பரை வாங்கி add பண்ணு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன், ஒரு மெத்தடை கிரியேட் பண்றேன். So the method name is add and including that I will be creating a two variables. So run timeல இன்புட் வாங்குறதுக்கான ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றேன் and after that I will be inserting some other values. So இந்த கான்செப்ட் எனக்கு என்ன ஆகும்னா ஒரு ப்ராசஸா மாறிடும். So process is called as a method. அப்போ நான் என்ன பண்றேன், I will be printing some statement. So என்ன ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்றேன்னா system.out.printlnல just add அப்படின்னு கால் பண்ணும்போது there are given a two values. Like adding பார்க்கும்போது I will be given a 10 and 20. It will be added 30. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு யூசர் டிஃபைன்டா, ஸோ இதே மாதிரி எனக்கு சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டு எல்லா கான்செப்ட்லயுமே நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி வச்சுட்டு ஐ ஜஸ்ட் கால் சம்பர். ஸோ டிக்ளேர் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு பர்டிகுலர் இடத்துல டிஃபைன் பண்ணிட்டு என்ன பண்றேன், கால் பண்றேன். ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூசர் டிஃபைன்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. அப்போ இன்பில்ட்னா என்ன நினைக்கிறீங்க, லைக் சம்வேர் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணும் போதே தே வில் பி creating a some other method. So எனக்கு எனக்கு தெரியும், ஸோ இந்த மாதிரி எனக்கு மெத்தட்ஸ்லாம் எனக்கு தேவைப்படும். ஸோ ஐ வாண்ட் டு யூஸ் சம்வேர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு ஃப்ரீக்வெண்டான மெத்தட் இஸ் system.out.println and bracket யூஸ் பண்றோம். ஸோ இது காமன் திங் ஃபார் எவ்ரிவேர். ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தேவைன்னா யூ காலிங் சம் மெத்தட். அது எங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இட் வில் பி inbuilt before while your project is creating or any thing will be implemented in a library அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be implement and work. So inbuilt பார்க்கும்போது there are set of concept and user defined பார்க்கும்போது அது set of concept baseல and rules and regulationல இருக்கும். ஒன் பை ஒன்னா ப்ரோக்ராம்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ப்ரோக்ராம் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ என்னன்னா மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மெத்தட்காக யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மெத்தட் ஒரு கிளாஸ் நேம் நான் கொடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா இங்க டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு மெத்தடையும் டிஃபைன் பண்ணிட்டே வரேன். லைக் என்னென்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆட், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவ்னு சொல்லிட்டு 3 மெத்தட் நேம் இங்க கொடுத்தாச்சு. ஸோ மெத்தட் நேம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா நோட் பண்ணி பாருங்க, நான் இங்க முன்னாடி என்ன கொடுத்துருக்கேன்னு சொல்லி நோட் பண்ணி பாருங்க. லைக் ஸ்டாட்டிக் இன்ட்னு கொடுத்துருக்கேன் அண்ட் கீழே என்ன பண்ணிருக்கேன், இன்ட்னு கொடுத்ததுனால ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன். இஃப் இன் கேஸ் நான் வைடுன்னு கொடுத்துருந்தா கண்டிப்பா எக்ஸ்பிளிசிட்டுக்காக ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இதுதான் அதுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட். அண்ட் டிவ்னு சொல்லி எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்னா காமன் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இதை எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணியாச்சு, எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இது புதுசா பாப்பீங்க எல்லாரும். ஸோ லுக் அட் திஸ் லைன். ஸோ இது புதுசா பாப்பீங்க. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரன் டைம்ல இன்புட் வாங்குறது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் அ இன்புட். ஸோ
இன்புட் எங்க வாங்கும்னா கன்சோல்ல வாங்கும். ஸோ கன்சோல்ல நான் என்ன பண்ணுவேன்னா குடுத்தேன்னா, அதுக்கான வேல்யூ இங்க குடுக்க ஆரம்பிச்சுரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட டெஃபினிஷனே இதுதான். ஒன்ஸ் இத டிஃபைன் பண்ணிட்டா, ஸோ எவ்ளோ வேரியபிள் வேணா எவ்வளோ வேரியபிள் வேணா இங்க என்ன பண்ணிக்கலாம்? வேல்யூவா கெட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஸோ ஐ வாண்ட் டு கிரியேட் அ ஸ்கேனர். ஸோ ஸ்கேனர்ன்றது எனக்கு என்னன்னா ஒரு கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் எதுக்குள்ள இருக்கும்னா utilன்ற பேக்கேஜ்குள்ள தான் இருக்கும். java.lang.util.scanner. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு பேக்கேஜ்குள்ள ஒரு கிளாஸ்க்குள்ள என்ன எனக்கு இருக்கு, ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்கேனர்ன்றது எனக்கு ஒரு இன்பில்டு. ஸோ என்ன பண்ணும்னா ரன் டைம்ல ஒரு இன்புட்டை வாங்குறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ என்னோட ஆப்ஜெக்ட் நேம் எஸ்ன்னு கொடுத்துக்கலாம், ஒரு வாட் எவர் ஓபிஜே அப்படின்னு சொல்லி கூட கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன், மாத்திக்கிறேன். பிகாஸ் இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸா வச்சுதான், ஸோ இந்த ஓபிஜேவை ரெஃபரன்ஸா வச்சுதான் எனக்கு என்ன பண்ணும்னா இங்க இருக்க வேரியபிள்ஸ் ரன் டைம்ல இன்புட் வாங்கும். ஸோ நல்லா நோட் பண்ணுங்க, இது வந்து காமன். இது வந்து எல்லாத்துக்குமே எனக்கு என்னவா இருக்கும்னா காமன் ப்ராசஸா இருக்கும். ஒன்ஸ் இதை டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் கண்டினியூஸா இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிட்டே இருக்கலாம், எல்லா வேல்யூக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஹியர் ஐ வில் பி யூசிங் என்டர் டூ நம்பர்ஸ் அப்படின்ற 2 கொஸ்டின் கேட்கிறேன். ஸோ என்டர் டூ நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது எக்ஸ், செகண்ட் நம்பர் என்னது ஒய். அப்ப எக்ஸ் அண்ட் ஒய் எனக்கு என்னது, ஸோ எனக்கு நான் சொன்ன மாதிரி நான் பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டால நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட 2 வேல்யூ பாஸ் பண்றேன். ரன் டைம்ல இருந்து நீங்க வாங்குற இந்த 2 வேல்யூமே எனக்கு பாராமீட்டர் மூலமா என்னோட மேல இருக்க மெத்தடுக்கு பாஸ் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஓபிஜே நெக்ஸ்ட் இன்ட். ஏன் நெக்ஸ்ட் இன்ட்னு நான் கொடுக்கணும், பிகாஸ் என் ரன் டைம்ல வாங்குற இன்புட் எனக்கு ரெண்டுமே எனக்கு என்னவா இருக்கும்னா இன்டா இருக்கும். ஸோ அதான் நம்பர் வேல்யூவா இருக்கும். அதனால இப்போ நான் இஃப் இன்கேஸ் நான் ஏதாவது லெட்டர் கொடுக்குறேன், லைக் என்டர் யோர் நேம் அப்படின்னு கொடுக்குறேன்னா நான் என்ன கொடுப்பேன்னா நெக்ஸ்ட் லைன்னு கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் நான் ஏன் கொடுக்குறேன்னா இந்த நெக்ஸ்ட் லைன் வந்து ஒரு மெத்தட். ஸோ என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா இன்பில்ட் மெத்தட். அதே மாதிரி நெக்ஸ்ட்ன்றது நெக்ஸ்ட் இன்ட்ன்றது ஒரு இன்பில்ட் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்னா இங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, இதை அழிச்சிட்டு ஐ வில் பி கீப் ஹியர் அ டாட், லுக் அட் ஹியர். ஸோ இது எல்லாமே எனக்கு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் ஆல் இன்பில்ட் மெத்தட். ஸோ முன்னாடியே எனக்கு ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க, அது எல்லாமே நான் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நான் சொன்னேன்ல நெக்ஸ்ட் இன்ட்டு, அப்புறம் நெக்ஸ்ட் ஷார்ட், நெக்ஸ்ட் டபுள், ஃபைண்ட் ஆல், இது எல்லாமே ஆஸ் நெக்ஸ்ட், இது எல்லாமே எனக்கு என்ன கான்செப்ட்ல வந்துரும்னா இன்பில்ட்ல வந்துரும். ஸோ நம்மளே கிரியேட் பண்றது யூசர் டிஃபைன்ல வந்துரும். ஸோ அதனால நான் இங்க என்ன பண்றேன்னா நெக்ஸ்ட் இன்ட் நம்பர்ஸ் வாங்குறதுனால நெக்ஸ்ட் இன்ட்னு நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்னு நான் கொடுத்துட்டேன்னா ஸோ கரெக்டான ஸ்பெல்லிங். பிகாஸ் மோர் ஓவர் எல்லா மெத்தடுமே எனக்கு என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் டோட்டலி ஒர்க்ஸ் லைக் அ கேமல் கேஸ். தெரியுதா, சின்னதுல இருந்து பெருசுல கேமல் கேஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஹியர் ஐ வில் பி பிரிண்டிங் அடிஷன் ஹேட் மெத்தட் கால் பண்ணிருக்கேன், நான் இங்க டிக்ளேர் பண்ணிருக்கேன், இங்க என்ன பண்ணிருக்கேன் கால் பண்ணிருக்கேன். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா மல்டிபிள், அண்ட் இங்க என்ன பண்ணிருக்கேன் மல்டிப்ளே, அண்ட் இங்க பாத்தீங்கன்னா டிவிஷன் டெவ்னு கால் பண்ணிருக்கேன். ஸோ இது எல்லாமே எனக்கு என்ன பண்ணும், பாராமீட்டர்ல வாங்கி இங்க என்ன பண்ணும், பாஸ் பண்ணும். ஸோ இது எக்ஸ் ஒய் அண்ட் இதுவோ எக்ஸ் ஒய், இதுவோ எக்ஸ் ஒய், இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்குமெண்டா வாங்கி அதை பாராமீட்டர்ல பாஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். ஸோ இது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஐ ரன் திஸ் ப்ரோக்ராம். ஸோ இட் வில் பி சேவ்ட் அண்ட் இட் பெர்ஃபார்ம் லைக் திஸ். என்ன ரீசனா இருக்கும், யா வெயிட் அ மினிட், கிளிக் பண்ணி நான் ரன் பண்றேன் அப்படின்னா என்டர் டூ நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்பர் நான் 10ன்னு கொடுக்குறேன், என்டர். செகண்ட் நம்பர் 20ன்னு கொடுக்குறேன், தி வேல்யூ வில் பி 30, 200 and 0. ஸோ இந்த மாதிரி எனக்கு ரன் டைம்ல யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்காக செட் ஆஃப் இன்பில்ட் மெத்தட்ஸ் இருக்கு. அண்ட் அந்த மெத்தட்ஸ் எல்லாமே இங்க டிக்ளேர் பண்ணி அப்ளை பண்ணி ஆர்குமெண்டா பாஸ் ஆகி ஒரு கால்குலேட்டர் பேசிஸ்ல ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கான ரியல் வேர்ல்டு கோட வந்து ரியல் வேர்ல்டு டாஸ்க்கை வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் அட்டாச் பண்றேன், அதை ஃபாலோ பண்ணி நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஸோ இஃப் இன்கேஸ் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதை நான் வந்து கோடா எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவா அப்லோட் பண்றேன். ஃபாலோ ஃபார் மோர் ஜாவா டாஸ்க் அண்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அண்ட் ரியல் வேர்ல்ட் டாஸ்க்காக தான் நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் ப்ராக்டிசிங். தேங்க்யூ.